ஹலோ गाइस நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லைஅப்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா உங்களால முடிஞ்சத அப்படினா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிச்சிட்டு யார் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டுறோம். அந்த எபிசோட்ல பார்க்காதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாத்துங்க. அப்பதான் இந்த ஸ்டோரியே புரியும். முடிஞ்சதுக்கு புரியுமா பாருங்க. கதை இதுக்கு அப்புறம் தான் வேறுன்னு பார்க்கும். சரிங்க நம்ம இதோட கதைக்குள்ள போலாமா? இப்போ தொடர்ச்சியாக அந்த மேட்சை தான் காமிக்கிறாங்க. இரவால முடிஞ்சளவுக்கு போன சீன்லேயே ட்ரை பண்ணா இதில் பார்த்தா ஒரு 4 கண்ணை போட்டு வச்சு செய்கிறானுங்க. ஜெயிச்சு காலேஜ் சேர்ந்தவன டேய் 4 கண்ணு அவனால எதுவும் போடுக்க முடியாதுடா, நீங்களாம் ஒன்றத்துக்கு உதவாதவனுங்க, எதுக்கடா வந்து விளையாடுறீங்கன்ற மாதிரி அவனும் கசிங்கப்படுத்தேன். நண்பங்காரனுக்கு 2 பேர் வந்து டே நல்லா தானே இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த டைம் மேட்ச் நடக்கிற இடத்துல பார்த்தா ஒரு ஜின்சிஸ் காலேஜ் சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து பார்க்குற மேட்சை நகருங்க கொஞ்சம் நகருங்க அப்படியே எங்கப்பா வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துருக்க மேட்ச் நடக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் அவனுக்கு பால பாஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஹீரோ வந்து பிடிக்கிடுவான். அதுக்கப்புறம் அவனுடைய நண்பங்காரங்கிட்ட அவனும் அனுப்பேன். எவனாலையும் என்ன தடுக்க முடியாதுடா. இந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. யோ இன்னும் வேற லெவலில் கலக்குற பாடிக்கு அவனுடைய ஸ்கில்லுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி பேச திடீர்னு இந்த ஜின்சி காலேஜ் சேர்ந்த அந்த ஆளும் வந்துடுறான். அவன் வந்து டிஃபென்ஸ் பண்றதுல நம்ம ஹீரோ கிட்ட பால் அவனை பாஸ் பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோவும் பால போட்டுறான். மேட்ச் பிரமாதமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண. இந்த குப்பைங்களால எப்படி இந்த மாதிரி விளையாட முடியுது அப்படின்னு இன்னொரு பக்கம் அவனுக்கு எல்லாருமே ஆச்சரியமா இவனுங்களை பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு டைம் பேஸ்கெட் பால் விளையாடலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த பையன் பார்த்தா அந்த இடத்துல வந்திருக்கான். அவனுமே அவன் காலேஜ் சேர்ந்தவன் தான். அதுக்கப்புறம் அவனுக்கு பால பாஸ் பண்ணிக்குவேன். நம்ம ஹீரோ குறுக்கால வந்து தடுத்துட்டு அந்த பால டே போட்டுற எப்படியாச்சு பாயிண்ட் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு சிக்மா அவன் போட்டுறான். வேற லெவலில் போட்டுட்டு இருக்கானுங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நைஸ் வேற லெவல் அப்படின்னு இந்த பொண்ணு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்களா. இவனுக்கு 2 பேரும் இந்த வருஷத்துல என்னுடைய பேஸ்கெட் பால் டீம்ல வேற லெவலில் கலக்க போறானுங்க தெரிஞ்சு பாடி. அதுக்கப்புறம் ஜின்சி ஹை ஸ்கூல்ல சேர்ந்தவனும் பால சம வேகமா எடுத்துன்னு வரேன். ஹீரோ ஒன்னொரு பக்கம் அதை தடுக்கிற பேர்ல தட்டி விட்டுருவான் பால. அதுக்கப்புறம் அந்த பால் பார்த்தா திடீர்னு ஹீரோ கையில இல்லாம வேற இடத்துக்கு பறந்து போக பார்த்து இந்த பொண்ணு வீடியோ எடுத்து இந்த பொண்ணு மூஞ்சில வந்து டம்முன்னு வீது அட கடவுளே. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஏமா மன்னிச்சிருமா நீ நல்லா தான் இருக்க. அந்த பொண்ணு பார்த்து அழுது இருக்கா. என் போனு உடச்சிங்களா இப்படி சும்மா விட மாட்டேன் அவனை. அப்ப பார்த்தா இவனுக்கு ட்ரைனிங் வந்து கேம்போடைய லீடரா இருக்கிற அவரும் டேய் ராஸ்கல்ஸ் என்னடா இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமாத்தி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஊர் சுத்தி ஏமாத்திட்டு இருக்கீங்களா, விளையாடிட்டு இருக்கீங்களா, டேய் வாங்கடா உங்களுக்கு பனிஷ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏத்துன்னு போறாங்க 2 பேரும். என்ன பக்கம் இந்த பொண்ணு பார்க்க பயங்கரமா அடி போட்டுருக்கு தலையில. அதுக்கப்புறம் ஜின்பி ஹை ஸ்கூல்ல காமிக்க அந்த இடத்துல பயங்கரமான ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல என்னன்னு தோணுதோ அந்த விஷயத்தை வச்சு அவங்களுடைய திறமைகளை அந்த இடத்துல காமிக்கலாம் எல்லா ஸ்டூடெண்ட்டையும். ஹீரோ அதுக்கப்புறம் உட்காந்து தன்னுடைய சிஸ்டருக்கு மெசேஜ் பண்ண ஒரு ரிப்ளைவும் பண்ணல. அதுக்கப்புறம் சிம்மா ஒரு வாட்டருக்கான டஸ்ட்பின்ல போலாம் பார்க்க அது தவறு கீழே விடும். டேய் குப்பை யோமன்ஸ் உங்களை அடிக்கணும்டா ஃபர்ஸ்ட் தேவையில்லாம குப்பையில போறது கூட சோம்பேறித்தனம் பட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ரோபோட்டை வந்து அதை எடுத்து போட யாரா இருக்குன்னு பார்க்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு பொண்ணு வேற லெவலில் கலக்கிட்டு இருக்கா. என்னப்பா ஜின்பி அகாடமில எந்த விதமான அத்லெட்டிக்கும் கிடையாது, அதுக்குன்னு கிளப் இருந்தா நல்லா இருக்கும். என்ன சொல்ற அங்க பாரு கிளாரிக் ஹாப்பி கிளப், காமெடி கிளப், ஆன்ஃபுளும் கிளாத்திக் கிளப், அப்புறம் ஏஏ கிளப், இந்த கிளப்லாம் இருக்கேடா. நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் கிளப் மட்டும் ஒன்று இல்லவே இல்லைங்க. அதுதான் கொடுமையில கொடுமை. இந்த பேஸ்கெட் பாலுக்கு ஒரு கிளப் உருவாக்கணும். நம்ம டீம் இருந்தா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த டைம் யாரோ ஒருத்தன் கிராஸ் பண்ணி போறான். அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ பார்த்த அந்த பையன் தான். அவன் போகையில பின்னாடி பார்த்தா பொண்ணுங்களா அங்க பத்தி ஆன்சமான ஒருத்த போயிட்டு இருக்கான். பாக்கவே சாமியா இருக்கான்ற மாதிரி பார்க்க நம்ம சிம்பாக்கு பொண்ணுங்களை என்னதான் சொல்லிட்டு அவன் செய்யணும் போட. அப்புறம் பார்த்தா அதுங்க கண்டுக்காம இவனை தாண்டி பார்க்க யாரடா மாட்டி பார்க்க நம்ம ஹீரோ அந்த பையனை பார்க்கறான். இவன் அவனாச்சே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து ஷாக் ஆகும். இவன் ஏமான் காய்பான் உனக்கு இவனை தெரியுமா? தெரியும் இந்த ஸ்கூல்லயே எல்லா பொண்ணுங்களையும் தண்ணியே பார்க்க வைக்கிற அந்த பக்கம் அவனை ஃபிட்டான பையன்டா. இவனை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கா எரிச்சல் ஆகுதுடா. இவன் அவருடைய ஸ்கூல்ல ஒரு டாப் கிளாஸ் பையன், ஒலிம்பிக்ல எல்லாம் போய் வின் பண்ணிருக்கானோ. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல ஆன்சமான ஆள் இவன். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன், நம்மளால ஒன்னும் மாட்ட மாட்டேங்குது, ஒன்னும் செய்ய மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் புலம்ப. சரி விடுமத்தி இதெல்லாம் ஏன்டா கடுப்பாகிற, மோஸ்ட் ஹேண்ட்ஸமா இருந்தா மட்டும் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமான்னு. இதுக்கப்புறம் நீ மாமண்டா எனக்கு ஆறுதலா பேசுறடா, மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் சிஸ்டர் காரியோ ரிப்ளை பண்ண ஒரு வழி ரிப்ளை பண்ணிட்டேன்ற மாதிரி ஹீரோ. அதுக்கப்புறம் டே இங்கே நான் போயிட்டு வரது கிளம்ப. ஏன்டி நான் உனக்கு எத்தனை முறை சொல்றது இந்த இடத்துல வந்து நான் வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கேன், இந்த ஸ்கூல் சுத்தமா எனக்கு செட் ஆகல, எனக்கு ஜின்சி ஸ்கூல்ல தான் சேரணும், ஜின்பே கிடையாது. அது பக்கத்துல தான் இருக்கு, எது கடுப்பாக ஆல்ரெடி சேர்த்த இடத்துல ரொம்ப முறைக்கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு வேலை இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது, உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டுருவோம், நான் பாட்டு படிச்சுன்னு கிடக்கணுமா, ஏன் வேலை ஒன்றுனேன் எனக்கு என்ன ஆகுது, அங்கே தான் படிக்க முடியும். ஸ்கூலையே விட்டு நான் நிக்க போறேன் வந்தா நான் தொலைச்சு கட்டிடுவோம் அவனு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிடுவான். பின்னாடி பத்தால ஒரு பொண்ணும் ஒரு நிமிஷம் நிலுப்பா தம்பி நீ யாரு, உன்ன எனக்கு தெரியுமா, என்னடா காமெடி பண்றேன், பால் விளையாடும் போது இதை உடச்சது யாரு, நீ தானே, ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் ஏத்துக்கணும், நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா நான் ஒன்னும் உடைக்கலையே, பால் அதுவா தானே வந்து வீங்குது உங்க மேல, நீங்க குருட்டு தனமா வீடியோ எடுத்து நான் என்ன பண்ணிட்டு ஓ நீ அந்த மாதிரி வரியா மாமா, டேய் போனை ரெடி பண்ணி கொடுக்குற ஏரியால இருந்து ஆளுங்களை கூப்பிட்டா ஊருக்கு புதுசா நீ என்ன பர்பஸுக்காக வந்து இந்த மாதிரி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த பருப்பும் கிடையாது, எனக்கு போனை ரெடி பண்ணி கொடுறா. சரி ஓகே கடுப்பாவாத, கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கூட நான் வேணா ரெடி பண்ணி கொடுத்துறேன், ஏன்னா என்னோட சிஸ்டர் கிட்ட தான் காசு இருக்கு, என்கிட்ட எந்த விதமான காசும் கிடையாது, அவங்க கிட்ட நான் பேசி தான் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே நான் அப்பனா அவங்க சிஸ்டர் கிட்ட போய் பேசுறேன், அவங்க நம்பர் கொடு. இல்ல நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க, அவங்க கிட்ட எதுவும் பேச வேணாம், இது ஜஸ்ட் போன் தானே, நான் அவங்க கிட்ட நானே பேசி வாங்கி கொடுக்குறேன். சரி எத்தனை நாள் டைம் கொடுக்கட்டும், சரி ஒரு 3 நாளா கொடுங்க. சரி ஓகே இப்போதைய நிலைமையை வந்து பார்க்கும்போது கண்டிப்பா உன்னால இதுக்கு பே பண்ண முடியாதுன்னு தெரியுது, அதனால நான் உனக்கு வேற கண்டிஷன் போடுறேன், அதை ஒத்துக்கிறியா அப்படி மேலே கிளியும் பார்க்க என்ன பண்ண போற ட்ரெஸ் ஆக போறியா அவ்வளவு வெள்ளத்தனமா செஞ்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜின்பி அகாடமியோடைய பேஸ்கெட் பால் டீம்ல சேரத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கான். இது என்ன, நீ வந்து என்னுடைய பேஸ்கெட் பால் டீம்ல வந்து ஜாயின் பண்ணணும், அதுதான் டீல், போனை ரெடி பண்ணி இங்க வந்து ஜாயின் பண்ண போறதுல, ஏன்னா நான் தான் இந்த ஜின்பி பேஸ்கெட் பால் டீமோடைய மேனேஜர் கோ லயோலா, வேற எங்க சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மச்சாங்காரனும் அந்த கூட இருந்த அந்த இவங்க கூட விளையாட அந்த பையனும் வந்திருக்கான். அங்க 2 பேரும் சேர போறாங்க இந்த பேஸ்கெட் பால் டீம்ல. இவனை கூட கூப்பிட்டுருக்கீங்களா? கொடுங்க அவங்க ஃபார்மா பாக்குறேன். ஓ சிக்மா ஜென்குன் அண்ட் வாங்கியோவா? சரி அப்புறம் உட்காந்து என்ன ஜாயின் பண்ண போறியா இல்லையாப்பா? இரவு இதை பார்த்துட்டு நம்ம ஜிங்ஸி ஹை ஸ்கூல்ல இருக்கிற டீம்ல தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட சரி நான் ஜாயின் பண்ணல, நான் உனக்கு போனே ரெடி பண்ணி கொடுத்துறேன். டேய் இதுக்கு பதிலாக தான் நான் அதை கேட்டேன். இதை கூட உன்னால பண்ண முடியாதா? பேஸ்கெட் பால் நீ ரொம்ப நல்லா விளையாடுறா, அதுக்காக தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து ஜிங்ஸி ஹை ஸ்கூல்ல தான் பேஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் பண்ணணும். என்ன சொன்ன? என் ஸ்கூல்லயே ஜாயின் பண்ணிட்டு அந்த ஸ்கூல்ல பத்தி எவ்வளவு தைரியம் தான் பேசுவ பெருமையா. ஜென்சி எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எதிரி தான். நீ இந்த இடத்துல சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாமன உன்னை நான் இன்னைக்கு காலி பண்ண விட மாட்டேடா. வெளியே வா, எங்க ஏரியா பசங்க சொல்லி லாரி விட்டு தூக்குறவன. எப்பவுமே அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு வகையிலேயே ஃப்ரெண்ட்லியான மேட்ச் வந்தது கிடையாது. முட்டாள். டேய் இவ்வளவு சோகமான விஷயத்துல என்ன சொல்லி சோகப்படுத்துவீங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு மேல ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோவன் யார் இவன்? ஏய் இவன் தானே கேப்டன் ஃபேங்கு. ஜென்சி ஒரு காலகட்டத்தில் தோக்கடிச்சு நாக் அவுட் பண்ண எங்களுடைய பெருமையான ஜின்பேவை நீ எப்பறம் எவ்வளவு கேவலமா பேசலாம்? காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற மாற எங்களுடைய டீமோ அப்படியே பிரிய ஆரம்பிச்சது. மொத்தமா இப்ப யாருமே இந்த இடத்துல ஆடுறது கிடையாது. ஹை பேஸ்கெட் பால் டீமை உருவாக்க போறோம் புதுசா. அதுக்காக எந்த விதமான எஃபெக்ட் இது வரைக்குமே ஃபேங் ஜெஜிலியான் போடல. ஆஃப்டர் லாஸ்ட் சீசன்லயே நம்மளுடைய மெம்பர்ஸ் நிறைய பேர் இதை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்குது இப்போ அப்படின்னு சோகமான கதைகளை சொல்லி எல்லாரையும் சோகத்துல உள்ளாக்கிட்டு இருக்கு. ஹீரோ உமனாமச்சோட கம்முன்னு இருக்கான். சரி அப்ப மத்தவனுங்களாம் யாரு? ஜிம்ல அது அங்குறானுங்க பேர். அவனுக்கு 2 பேர் தான் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் எல்லாம் சீக்கிரம் முடிச்சு மேட்ச் விளையாடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வெயிலோ மழையோ பனியோ புயலோ எதுவாக இருந்தாலுமே அவனுக்கு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் விளையாடுவான்னு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீ வந்து ஜாயின் பண்ணடா. முடியாது, எல்லாரும் நல்ல வேலை தான் மாட்டீங்க, என்னால ஜாயின் பண்ண முடியாது, நான் போயிட்டு வரேன். இங்க போற முட்டாள் திரும்ப பண்ணிடாத. இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த பேஸ்கெட் பால் டீம்ல நீ ஜாயின் பண்ணினா கண்டிப்பா மிகப்பெரிய ஆளா வருவேன். அது மட்டும் இல்லாம புதுசா டீமை உருவாக்கி நல்லா ஜென்சியவே தோக்கடிக்கலாம்டா. நீங்க சொல்றது எல்லாமே ஒத்துக்கிறேன் நானும். பட் ஆனா இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்டா இன்னும் நான் முழுமையா மாறல. எப்ப வேணாலும் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கிற இவங்களோட வச்சு ஜாலியா டீம் உருவாக்கி விளையாடுங்க அப்படின்னு அவன் கிளம்ப. என்ன இந்த பைத்துக்காரன் எது சொன்னாலுமே புரிய மாட்டேங்குது. நீ 2 பேரும் புது ஆளுங்க தான்டா. என்னடா நீ சொன்னா கூட எதுவுமே கேட்க மாட்டானா? என்ன எதனா சொல்லுங்கடா, அவங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், எங்களுக்குமே எதுவுமே தெரியாது. சரி ஓகே உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்கடா ட்ரைனிங்க்கு ரெடி ஆகுங்க. அவங்களுக்கான ஜெஸ்ஸியை கொடுத்து ட்ரைனிங் இப்போ ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் ஹீரோவோ சாயங்காலம் இவனை பார்க்க வந்திருக்க, இவன் பாட்டு விளையாடிட்டு இருக்கேன். டேய் நீ காலையில நான் வந்து ஜென்பே ஸ்கூல்ல உன்னை பார்த்து நீ அங்கதான் படிக்கிறியா? அவன் எதுவுமே சொல்லல. என்னடா 2 நாளா இங்க வந்து உன்னை பார்த்துட்டு இருக்க, ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேச மாட்டேன். நான் வந்து இந்த இடத்த விட்டு ஜிங்ஸ்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அந்த முடிவு எடுத்திருக்கேன்? ஏன்னா நான் வந்து ஜிங்ஸியோட ஸ்டூடெண்ட் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். அது கேவலமான ஜிங்பே ஸ்கூல்ல எல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல. அங்க போயிட்டு பேஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் பண்ணி ஆகணும். இதை கேட்டு அவன் கடுப்புல அவன் பாலை வாங்கிட்டு கிளம்புறான். என்ன அவன் எது கேட்டாலும் உமனா மஞ்சிட்டுமே கம்மனு போறான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து அவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தா வெளியே ஒரு லாக்கர் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அந்த பேஸ்கெட் பாலை ஒலிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் என்னடா இன்னைக்கு பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுமான்ற மாதிரி கையில மியூசிக் கிட்டார் எடுத்துன்னு போயிருப்பான். அதான் பிராக்டிஸ் பண்றது அவங்க நினைச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் வந்து நல்லா பண்ணன்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ரிசல்ட் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லாவே படிக்கிறடா, இன்னும் முயற்சி பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் அதை பார்க்க. இன்னொரு பக்கம் இந்த தலைவனுக்கு நம்ம சிம்மாவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் பால் எப்படி அந்த பேஸ்கெட் குள்ள போறதுன்னு. அவன் ட்ரைனிங் கத்து கொடுத்துட்டு இருக்க. இரடே உனக்கு நான் பண்ணிக்க சொல்லிட்டு அவன் போடுவான். ஆனா அவனே சொதப்புவான். இல்ல இற ஏதோ எனக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனை திரும்ப போட பார்ப்பான். ஆனா சொதப்புவான். இன்னைக்கு என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, என்னால ஏடா போட முடியும் சொல்லிட்டு அவன் புலம்ப. என்ன பக்கம் இவ்வளோ ஒன்னதுக்கு உதவாத மாட்டிட்டானோ தேவையில்லாம உனக்கு சேர்த்துருவான். அவன் புலம்பிட்டு இருக்க. அவன் மூஞ்சிக்கு பால் வந்து திரும்பியும் டே உன்ன சும்மா விட மாட்டா குண்டதரா நில்றா உன. அதுக்கப்புறம் அவ துரத்தின்னு போயிட்டு இருக்க. ஒரு லேடி அந்த வராங்க. ஏ கோ இந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம சிக்மாவும் அடேங்கப்பா பாக்க அழகா இருக்காங்க. கோன் தாங்க யார் இவங்க? இவங்க தாண்டா தொடர் கவுன்சிலோட பிரசிடென்ட். என் அழகு தேவதடா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டீமை வந்து அப்ரூவல் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு போக தான் வந்திருக்கான். இதுக்கப்புறம் உங்களுக்கான பேஸ்கெட் பால் கிளப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. எல்லா அப்ரூவல் தயாரா இருக்கு. அதே மாதிரி கூடிய சீக்கிரத்திலே நம்ம ஜிங்ஸி ஸ்கூல் கூட அகேன்ஸ்டா மேட்ச் ஒன்று விளையாடி ஆகணும். நீங்க உருவாக்கணும். நல்லா புரிஞ்சது. அதுக்குள்ள நான் எல்லாரையும் கலந்துக்க வச்சு நிறைய ஆட்களை உருவாக்கிறேன். இந்த நீங்க கவலைப்படாதீங்க. சரி ஓகே உன்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ண. அப்புறம் பார்த்த சிக்மாவோ இங்க பாருங்க பிரச்சனை நான் கலக்கிறேன் அப்படின்னு ஒரு அவ போச கொடுத்துன்னு இருக்க. இவன் பண்றதா பார்த்துட்டு அவ சிரிச்சிட்டு நல்லா தான் பண்ற, முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் கொடுத்து பண்ண. இவன் மனத்தை உடச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறா. கோ இதை பார்த்துட்டு என்ன இவனுக்கு இவ்வளவு சோக்கா என்ன பார்த்து சிரிச்சிட்டாங்க. பிரசிடென்ட் எனக்கு தான் பைத்தியக்காரா வந்த வேலையும் அதை பாரு எப்படியாச்சும் ஆட்கள் இந்த இதில் சேர்த்து ஆகணும்டா. யாரு வந்து சேருவா, எனக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ வில்லத்தனமா சிரிக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க. இவனுக்கு பத்தல. இவ பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. என்னாச்சு இந்த ஃபேங்க பையன் வரல அப்படின்ற மாதிரி அவ ஷாக் ஆயிட்டு இருக்கேன். ஹீரோவும் பத்தந்துக்கு வருவான். என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க? ஏய் நீ என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் சொல்லு. ஒரு நிமிஷம் நீ வந்து துணி போட்டுருக்கேன். ஆமா இதுவும் எங்க யூனிஃபார்ம் தான். நாங்க வேற இடத்துக்கு போய் சும்மா எக்ஸிபிஷன் மாதிரி பார்க்க போறோம். என்னது நீ என்ன போட்டுருக்க? நான் கூட அதே தான். என்னுடைய அப்பர் கிளாஸ் சேர்ந்த ஒரு மெம்பர் தான் எனக்கு உதவி பண்ணாரு. யாரு இது? ஃபேங்க் தான். டே ஃபேங்க் கம்முனாட்டி இந்த நாய் தான் வர மாட்டேன்னு சொல்லி இதுக்கெல்லாம் என்ன நம்மளுடைய துணியில கொடுத்துருக்க அப்படின்னு அவ கடுப்பாயிட்டு இருக்க. என்ன மாமா என்ன பண்றீங்க? துணி தட்ட வழியோ தொப்ப பெருசா எப்படிதான் டேய் உன்னை சும்மா விட மாட்டா ஒளிபடி வரையிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை துரத்தின்னு போக. அதுக்கப்புறம் அவங்க போக போடிய அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போக எல்லா இடமும் பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. இவங்க ரசிச்சுன்னு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பொம்பளை சோக்கு கேட்குது. நம்ம சிக்மா போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க பண்ற ஒரு விஷயத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. பால் ரோஸ் வந்து வாயில வச்சுக்கின்னு பொண்ணுங்களுக்கு போச கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்தா இன்னொரு பொண்ணும் இவன மாதிரி சைஸ்ல இருக்குது. ஏய் இருடா நான் வரேன் அப்படின்ற மாதிரி போக. டேய் வந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க மாதிரி அவ்வளவு மிரட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஹீரோவும் இவங்க போஸ்டர் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு நம்பர் 9 போட்ட ஜென்சி ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பேஸ்கெட் பால் டீமை சேர்ந்த மெம்பரும் போயிட்டு இருக்கான். இவன் எங்கேயோ
பார்த்த மாதிரி இருக்குது, நம்பர் 9 மாதிரி ஷாக் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி பார்க்க இவன் எங்கடா போயிட்டு மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப நேரமா அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ஓ இதுதான் அந்த பேஸ்கெட் பால் இருக்கிற ஹாலா, கண்டிப்பா உள்ள நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், செங்ஃபாங் கண்டிப்பா உன்னை நான் இங்க பாப்பேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு அவனும் அதுல ஆர்வமா உள்ள போக எங்க போட்டான் நம்பர் 9 செங்ஃபாங் எங்கடா இருக்குன்ற மாதிரி அவன் தேடிட்டு இருக்கேன். நிறைய இடம் ஹீரோ சுத்தி மத்தி பார்த்துட்டு வர ஒருத்த முன்னாடி பார்த்தா மோதிடுவான். அங்க ஒருத்தர் பார்த்து நம்பர் 9 ஜெசி இருக்கேன், செங்ஃபாங் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து ஷாக்காவேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்தாலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க வெளியே நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போராடுறது வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரிங்க சார், இந்த வீடியோ முடிச்சுக்கோமா.